It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக்குக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 வகையான கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வருது, எல்லாருமே கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதனால் இப்போ நான் 2 வகையான ரெசிபி போட போகிறேன். ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான ரெசிபி, அதிகம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சர்க்கரையே சேர்க்காமல் ஒரு இனிப்பு கொழுக்கட்டையும், ஆரோக்கியமான இனிப்பு கொழுக்கட்டையும், கார கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். கார கொழுக்கட்டையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஆரோக்கியமான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை, நட்ஸை வச்சு செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி செய்யலாம். இதுக்கு இனிப்பு சேர்க்கலை, அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழமும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன், உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நிலக்கடலையோ எள்ளு தேங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எதை வச்சாலும் கொழுக்கட்டை அருமையாக வரும், அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜு. இப்போ நம்ம கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன நட்ஸு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நீங்கள் மாடிஃபை பண்ணியும் செஞ்சுக்கலாம். இதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், கிஸ்மிஸ் பழம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், பிஸ்தா பருப்பு ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம், தேன். இப்போ இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்து எடுத்தால் கொஞ்சம் பொறுன்னு இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும், மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த முந்திரியும் பாதாமும் போட்டு வறுத்துக்கலாம். முதல்ல லேசாக நெய் விட்டுக்கங்க, வரன்னு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வறுபடாது. அதனால் லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டோன்னா கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்கும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிதமான தீயில் முதல்ல பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன், அது பெரிய சைஸுங்கிறதுனால. அப்புறம் பிஸ்டாச்சியோ சேர்த்து வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணையாக உடச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக உடைக்காதீங்க, குறப்பாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அரைச்சது பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், கம்மியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். குறப்பாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நல்ல வாயில் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கும்போது ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இதில் பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம், கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பவும் பல்ஸில் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா, ஒரு பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருட்டினீங்கன்னா உருட்டை வரும். தேவையான அளவு பேரிச்சம்பழமும் தேனும் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ இனிப்பு தேவை, அதனால் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, நல்லா உருட்டை வரும் ஈஸியாக. தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டிக்கங்க, அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதும் ஈஸி. நல்லா டைட்டாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன். இருக்கட்டும், நம்ம இப்போ அடுத்ததாக கார கொழுக்கட்டைக்கு உண்டான ஸ்டஃபிங் பார்த்துடலாம். பண்ணி வச்சிட்டோன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. கார கொழுக்கட்டைக்கு ஒரு அரை உலக்கு, அதாவது 1/4 உலக்கு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. 1/4 உலக்கு தான் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி அளவு இருக்கும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இதையும் குறப்பாக தான் அரைக்க போகிறோம், அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கு 2 வரமிளகாயும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். சீரகம் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் 1 டீஸ்பூன், கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகா, கொஞ்சம் போட்டாவே இது காரமாக இருக்கும், அதனால் 2 வரமிளகா தாராளமாக போதும். கொஞ்சோண்டு பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகா, உப்பு, இந்த உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் பல்ஸில் தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் சீரகம் எல்லாமே இடித்த மாதிரி கிடச்சிருக்கு, கருவேப்பிலை எல்லாமே இடித்து எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்க்கு. இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிடுறேன். முதல்ல மாற்றிட்டு வதக்கிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. கடுகு பொரிச்சுக்கோங்க, கடுகு மட்டும் சேர்த்து பொரிச்சிட்டு 1 கைப்பிடி அளவு தேங்காய்,
கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருங்க. அதை லேசாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துருங்க. மிதமான தீயில் வறுத்துடுங்க. அப்போ தான் இந்த உளுந்து வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறோம். கொஞ்சம் வேகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தொளித்து மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது கொஞ்சம் உதிர் உதிராக தான் இருக்கணும். இந்த மாதிரி உதிர் உதிராக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த உளுந்தோட பச்சை வாசம் போயிடும், நல்லா அந்த வலுவழுப்பு தன்மையும் போயிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுக்கிறோம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆழாக்கு மாவு எடுத்திருக்கேன். இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். இடியப்பம் மாவு வறுத்தது. நான் வறுத்த இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கெட்டிலில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஆழாக்கு மாவுக்கு 1 கப் தண்ணி ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். எதில் எடுக்கிறோமோ மாவு அதே அளவில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அளவு தெரியாட்டி அந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சுக்குங்க. இதில் கொஞ்சோண்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பும் நெய்யும் சேர்த்துட்டோன்னா கொழுக்கட்டை வெளிப்பகுதி சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சோண்டு நெய், இந்த மாவுக்கு தேவையான அளவு பொடி உப்பு, நைஸ் உப்பு அதையும் சேர்த்துட்டு சுடு தண்ணி விட்டோன்னா அந்த நெய் உருகிடும். நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடாமல். ஒரு ஆளாக்குக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரியான அளவுக்கு உருட்டி வச்சுருங்க. எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ரெடியாக வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணி வேக வச்சிடலாம். அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. நம்ம 2 ஃபில்லிங்கும் ரெடி பண்ணிட்டோம். மாவும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஆளாக்கு மாவுக்கு 17 உருண்டை கிடச்சிருக்கு. நல்ல பெரிய உருண்டையாகவே கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ உளுந்து காரம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் உருட்டிக்கலாம். இனிப்பு ஏற்கனவே உருட்டிட்டேன் நான். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டோன்னா ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு அந்த பாலில் ஒரு பால், நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவே எடுத்திருக்கேன். அது நல்லா அந்த சொப்பு மாதிரி ஒரு சின்ன குழியாக ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓரளவு தின்னாவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த உருண்டை உள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு கப் பண்ணிக்கோங்க. வச்சு மூட போகிறோம். வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மாவை உருட்டிக்கலாம். பெருசாக இருக்குது, அதனால் சின்னதாக வச்சுட்டு மூடிடுறேன். மூடி இதை நல்லா சேர்த்து ஒரு பால் மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி விட்டுருங்க. மாவு நல்லா அந்த உருண்டையில் ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஒரு பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து பால் மாதிரி பண்ணுறேன். அது வந்து எருக்கம் பூ ஷேப்பில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு உப்பு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கார கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டீமில் வச்சிடலாம், குக் ஆகட்டும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு நான் ரைஸ் குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். உள்ளே கொண்டு போய் சேர்த்து மூடி வச்சிடுறேன், வேகட்டும். நம்ம கார கொழுக்கட்டைக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த மாவை எடுத்து நல்லா பரத்தி விட்டுட்டு ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு உருண்டை அந்த காரம் உருட்டி வச்சுருக்கேன், அந்த உளுந்து ஸ்டஃபிங், அதை உள்ளே வச்சுட்டு மூடிக்கலாம். விநாயகருக்கு எருக்கம் பூ ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறதுனால எருக்கம் பூ ஷேப்பில் பண்ணுறோம். இந்த கொழுக்கட்டையை எங்கள் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எருக்கம் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எருக்கம் பூ ஷேப்பில் பண்ணுறதுனால இது எருக்கம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. காரம் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிட்டோம். இனிப்பு கொழுக்கட்டை நட்ஸு சேர்த்து வெல்லம் சேர்க்காமல் அருமையாக பண்ணிட்டோம். அது ஸ்டீம் குக் ஆகிடுச்சு. அடுத்ததை உப்பு கொழுக்கட்டை உள்ளே சேர்த்து அதையும் ஸ்டீம் குக் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இனிப்பு கொழுக்கட்டை நட்ஸு உள்ளே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உதிர் உதிராக அருமையாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க நட்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டையும் பாருங்கள். கார கொழுக்கட்டை உளுந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிட்டோம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. அட்டகாசமாக உதிர் உதிராக சாப்பிடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இதையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான 2 ரெசிபி பார்த்துருக்கோம். அடுத்தது மோதக கொழுக்கட்டை ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.